எல்லா ஊர்லயுமே வந்து ஒரு பெரிய ஏரியால ஒரு வீடு பார்த்திருப்போம். ஆனா ஒரு வீடே பெரிய ஏரியா மாதிரி இருக்கிறத நான் இந்த திருப்பூர்ல தான் பாக்குறேன். அதுக்கு எப்படி 1 கோடி 2 கோடிக்கு மேலேயே வருங்க இந்த வீடு. ஸோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு வீடு, பயங்கரமான ஒரு வீடுங்க. ஸோ கண்ணாடி வீடு. அங்க பாருங்க, ஏதோ கடல் மாதிரி ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. ஐயா யாருதுங்க ஐயா அந்த வீடு? அழகா இருக்குங்க ஐயா, பாக்குறதுக்கு கடல் மாதிரி இருக்குங்க ஐயா உள்ள. ஹாய் கைஸ், நான் உங்க ராம் விஜய் பேசுறேங்க. இதுக்கு முன்னால் நம்ம சேனல்ல கோயம்புத்தூர்ல இருக்க ரிச்சஸ்ட் ஏரியா எல்லாமே உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். ஆனா இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்க ரிச்சஸ்ட் ஏரியாக்கு தாங்க வந்திருக்கிறேன். திருப்பூர்ல இருக்க கேபிஎன் காலனிக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து மில் ஓனர்ஸ், அட்வொகேட்ஸ், பெரிய பெரிய பிசினஸ் ஓனர்ஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட பெரிய ஆளுங்க இந்த கேபிஎன் காலனிக்குள்ள இருக்காங்க. இன்னைக்கு இந்த காலனியில இருக்க வீடியோ எல்லாமே உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனலை. உங்களுக்காக நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 3 மணி நேரம் டிராவல் பண்ணி நான் வந்திருக்கேங்க. ஸோ திருப்பூருக்கு இப்பதான் நான் வாட்டி வரேன். ஸோ திருப்பூர் மக்கள் எனக்கு கொஞ்சம் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. ஸோ கோயம்புத்தூர் மக்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா நீங்களும் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம திருப்பூர்ல இருக்க கேபிஎன் காலனிக்குள்ள வந்தாச்சு. அப்படியே இறங்கி நடந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஏரியா, அந்த காலனி பாருங்க எவ்வளவு விலாசமா இருக்கு பாருங்க. ஸோ சுத்தியுமே ரொம்ப ரொம்ப பெரிய இடமா இருக்கு. கார் பார்க்கிங் ஆகட்டும், ஏதோ ஒரு பைக்கு, பஸ் எல்லாம் வர்றதுக்கு கூட ரொம்ப ரொம்ப ஸ்பேசியஸா இருக்கு. ரொம்ப நீட்டாவும் இருக்கு முக்கியமா இந்த இடம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடு வந்து நான் காட்டுறேன். ஆஹா, சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த வீடெல்லாம் அழகா இருக்கு, ஒயிட் கலர்ல. எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல அப்படின்னு தெரியல, ஆனா நல்லா இருக்கு, செமையா இருக்கு. இங்க பாருங்க ஒரு வீடு எப்படி இருக்கு பாருங்க. அழகா எவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்காங்க பாருங்க, பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல. ஸோ ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலரே ஆரஞ்சு தான். தெரியுமா உங்களுக்கு? சின்ன வயசு ஸ்கூல்ல எல்லாம் எனக்கு கேட்கறப்ப என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப கேட்டா எனக்கு ஆரஞ்சு கலர்ல தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்ச கலர்ல ஒரு வீடு, சின்னதா இருந்தாலும் சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அமர்ஜோதி கார்டன் ஒரு கார்டனு. ஆனா அதுக்குள்ள நம்ம அலோடு இல்லைங்க உள்ள. ஆனா அதுக்குள்ள வீடுகள்லாம் நிறைய இருக்கும் போல, ஒரு 10-20 வீடு உள்ள இருக்கும் போல. நம்ம செக்யூரிட்டி கிட்ட கேட்காம நம்ம உள்ள போக முடியாது. இருந்தாலும் இங்கெல்லாம் நல்லா இருக்கு பாருங்க. ஓப்பனிங்லேயே இந்த வீடெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஏரியா இது. இங்க ஒரு வீடு இருக்கு பாருங்க. ஆஹா, அருமையா இருக்கடா வீடு. அப்படியே பாத்தீங்கன்னா அது கொட்டியே இன்னொரு வீடு சும்மா தெரிக்குதுங்க. இது என்ன கலருன்னு தெரியல. யாராவது பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் காட்டிட்டு இருக்க வீட்டோட கலர் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. இது ஆரஞ்சா, இது இந்த கலர் பேர் என்ன அப்படின்னு தான் நமக்கு தெரியலங்க. ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 கார்னர்ல இருக்கு பாருங்க. 4 கார்னர்ல சுத்தியுமே வீடு தான் இருக்குங்க. அங்க பாருங்க, ஏதோ கடல் மாதிரி ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. ஐயா யாருதுங்க ஐயா அந்த வீடு? அழகா இருக்குங்க ஐயா, பாக்குறதுக்கு கடல் மாதிரி இருக்குங்க ஐயா உள்ள. இன்னும் ஒரு 4 BH 4 பெட்ரூம் இருக்குமோ தெரியல. ஆனா யாரா இருந்தா கேட்கலான்னு பார்த்தா வீட்டுக்கு வெளியே யாரும் காணும். யாரும் அட்வொகேட்டு இல்ல பெரிய ஜவுளி கடை ஓனரோட வீடா தான் இருக்கணும் அது எனக்கு தெரிஞ்சு. வீடு ரைட் சைடு மட்டும் இல்ல, லெஃப்ட் சைட்லயுமே சூப்பரான வீடு இருக்குது. ஐஸ்கிரீம் கலர்ல கட்டி வச்சிருக்காங்க பாருங்க வீடு. அருமையா இருக்கு. லில்லி பாண்ட் டிசைன் ஸ்டுடியோங்க இது. செமையா இருக்குங்க இந்த வீடு, செமையா இருக்கு, உண்மையாலுமே செமையா இருக்கு. ஆக்சுவலா அந்த வீட்டு சைட்ல எல்லாம் கேமரா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, பெரிய அபார்ட்மெண்ட். கோயம்புத்தூர் அரஸ்புரம் பார்த்தோம்ல, அதுக்கு ஈக்குவலான அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்குங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஸ்டே பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா இங்க இருந்து எல்லாமே உங்களுக்கு நியர்பை தான். காலேஜ், ஸ்கூல் எல்லாமே இங்க பக்கம் தான் இருக்கு. அதனால இந்த அபார்ட்மெண்ட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா தங்கறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ அபார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு வீடு, பயங்கரமான ஒரு வீடுங்க. ஸோ கண்ணாடி வீடு. ஸோ இங்க பாருங்க ஒரு 3 BHK வீடுங்க. அது கண்டிப்பா இது 3 BHK தான், பார்த்தாலே நமக்கே தெரியுது. யார் வீடுன்னு தெரியலங்க. முன்னாடியே நம்மளாம் திருப்பூர்ல செட்டில் ஆயிருந்தா இந்நேரம் நம்மளும் இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டியிருக்கலாம். இந்த ஏரியா ஃபுல்லா வீடு தாங்க இருக்கு, எதுவுமே காணும், வெறும் வீடு மட்டுமே இருக்கு இங்க. இந்த வீடெல்லாம் பாருங்க எவ்வளவு கியூட், அழகா செமையா செதுக்கி இருக்காங்க. இந்த வீட்டையெல்லாம் பார்த்து செதுக்கி இருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு டிசைன் ஆகட்டும், அந்த கேட் ஆகட்டும், அந்த பால்கனி ஆகட்டும், செமையா இருக்கு பாருங்க எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஃபுல்லா ரெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஒரு 10 வீடு இருக்கு இதுக்குள்ளேயே, 10-15 வீடு இருக்குங்க. இதுல எல்லாமே வாடகை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேபிஎன் காலனி அப்படிங்கிறது ரிச்சான ஏரியா மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு ஏரியா, ரொம்ப கிளீனான ஒரு ஏரியாங்க, ரொம்ப சேஃப்டியான ஒரு ஏரியா. ஸோ வந்து எல்லா பக்கமே கேமரா, CCTV கேமரா வச்சிருக்காங்க. ஸோ இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஊத்துக்குளி ரோடு, மில் ரோடு, குமார் நகர் எல்லாம் உங்களுக்கு பக்கத்துலயே இருக்கனால பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஸோ எல்லாத்துக்குமே பஸ் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு நியர்பையே இருக்கு. ஸோ இப்போ பின்னால பாருங்க, இந்த வீடெல்லாம் எவ்வளவு சூப்பரா செமையா கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே நான் திருப்பி காட்டுறேன் பாருங்க.
ஏரியாவே நல்லா இருக்குங்க, அமைதியா இருக்கு இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியால இருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் நிஜமாவே ஃபர்ஸ்ட் டைம் வர திருப்பூருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லா ஊர்லயுமே வந்து ஒரு பெரிய ஏரியால ஒரு வீடு பார்த்துருப்போம், ஆனா ஒரு வீடே பெரிய ஏரியா மாதிரி இருக்கிறத நான் இந்த திருப்பூர்ல தான் பாக்குறேன். அது கேபிஎன் காலனில தான் பாக்குறேன். இது பாருங்க, கண்ணு கண்ணு கவர்ற மாதிரி இருக்கு. திஷ்டி சுத்தி போடுங்க இந்த வீட்டுக்காரங்க யாரா இருந்தீங்கன்னா. ஏன்னா கலரு, வீட்டோட கலரை வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமா காட்சி அளிக்குதுங்க. வீட்டு முன்னால பாருங்க ஒரு வேப்ப மரம். காலையில எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியே வந்து நின்று ஒரு டீ குடிச்சா அங்க மேல நின்று, இல்ல இந்த கேட்டு கிட்ட நின்று எப்படி இருக்கும் சும்மா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி உண்மையாவே கோயம்புத்தூர்ல இல்லைங்க இந்த மாதிரி இடம், வீடுகள்லாம் இல்லைங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு எல்லாமே. இதெல்லாம் 3 BHK வீடுங்க. இந்த வீடெல்லாம் எவ்வளவு வரும் தான் தெரியல. ஆனா அங்க பாருங்க பால்கனியோட வீடு. இது பாருங்க கேரளா ஸ்டைல்ல ஒரு வீடு. எனக்கு இந்த வீடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீட்டை விட்டு போறக்கே எனக்கு மனசு இல்லைங்க. இருக்கிற குப்பை மட்டும் சேராம பாத்துக்குங்க அந்த வீட்டு முன்னால. அதுதான் இந்த வீட்டு இது திஷ்டி மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இது இருக்கட்டும். இவ்வளவு அழகா இருந்துச்சுனாலுமே டேஞ்சர் தான் கொஞ்சம். எப்படி 1 கோடி 2 கோடிக்கு மேலேயே வருங்க இந்த வீடு. சரி, இந்த கேபிஎன் காலனில ஒரு சென்ட் ரேட்ல எவ்வளவுக்குனா போகுது? 35 to 40. 35 லட்சத்துல 40 லட்சம் போகுதுங்க. மெயின் ரோடு பாத்தீங்கன்னா 40 லட்சம். அப்படிங்களா? ஆமாங்க. இந்த கேபிஎன் காலனில யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க? வீடு எல்லாமே சூப்பரா இருக்கு, பெரிய வீடு எல்லாமே விஐபி தான். சென்னைசிலர் வீடு, பப்பிசோர்ல இருக்கிற வீடு. திருப்பூர்லயே பெரிய ரிச்சான ஏரியா அது கேபிஎன் காலனி. உங்க பிசினஸ் எல்லாம் எப்படின்னா போகுது? அப்படியே சுமாரா போயிட்டு இருக்குதுங்க. அவசரம் ஒண்ணும் இல்லைங்க. நான் உங்களுக்கு ஏதாவது வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கா இந்த கேபிஎன் காலனில? ஆசை இருக்கு. இந்த பட்ஜெட் நம்ம வாங்க முடியாதுங்க. வாங்குவீங்க, எல்லாருனாலையும் முடியும்ல. நம்பிக்கை வைங்க, கண்டிப்பா நீங்களும் வாங்குவீங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க. இந்த கேபிஎன் காலனில ஒரு சென்டோட இடம் 35 லட்சத்துல இருந்து 40 லட்சம் வரைக்கும் வருங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கோயம்புத்தூர்ல நான் கேக்குறப்ப 85 லட்சம் 90 லட்சம் சொல்றப்ப எனக்கு அதை கம்பேர் பண்றப்ப இது கம்மியா இருக்கு. அப்பாடா, இங்க இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. வேற எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த ஏரியா ஒருத்துங்க. இப்ப நம்ம கேபிஎன் காலனில வந்து மொத்தமா 6 வீதி இருக்கு. நம்ம இருக்கிறது வந்து 3வது வீதி. 3வது வீதியிலேயே வீடுகள்லாம் பயங்கரமா இருக்கு. இன்னும் 6 வீதி இருக்கு, எங்க சுத்துறது? இங்க 3வது வீதியில் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் எல்லா வீடுமே இங்க இருக்குங்க. அங்க அழகான ஒரு பள்ளிவாசல் இருக்கு பாருங்க. புதுசா கட்டியிருப்பாங்க போல இந்த பள்ளிவாசல், அழகா இருக்கு. இந்த கேபிஎன் காலனி ஒட்டியே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கரி, மெடிக்கல் ஷாப்பு, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மெஸ்ஸு, சாப்பாடு, ஹோட்டல் கடை, பஸ் ஸ்டாப்பு, டோட்டலா உங்களுக்கு எல்லாமே நியர்பைங்க. பாருங்க ஸ்கூல் பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க. எல்லாமே உங்களுக்கு இங்க ரொம்ப ரொம்ப பக்கத்துலயே இருக்கு இந்த ஏரியால. அதனால ஃபெசிலிட்டிஸ் வைஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். பச்சை நிறமே பச்சை நிறமே அந்த மாதிரி இருக்குது பாருங்க. இந்த வீடு அப்படியே கிரீனிஷா இருக்கு, கப்பல் மாதிரி இருக்கு இந்த வீடு பாக்குறதுக்கு. பச்சை கலர் கப்பல் மாதிரி இருக்குதுங்க இந்த வீடு. அப்படியே பாருங்க, இந்த பால்கனில இருந்து ஏதாவது நமக்கு ஒரு பொண்ணு கை காட்டுச்சுன்னா பரவாயில்ல, அது இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுல யாரும் இல்லை. ஐயா அந்த வீட்டுக்காரங்க யாரா பார்த்தா மன்னிச்சுங்க, வாய் தவறி சொல்லிட்டேன், கேஸ் போட்டு போறீங்க. அங்க ஒரு வீடு பாருங்க, அழகா செமையா இருக்கு, சாக்லேட் கலர்ல இருக்கு பாருங்க. அப்படியே இந்த பக்கம் திருப்புற பாருங்க, திரும்புற பக்கம் எல்லாம் வீடாவே இருக்கு. ஆஹா, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. எதை காட்டுறது எதை காட்டாம இருக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே சூப்பரா இருக்குங்க வீடு. இந்த வீடு ஏதோ படத்துல பார்த்த மாதிரியே இருக்குங்க. எனக்கு நிறைய படத்துல இந்த மாதிரி வீடியோ நான் பார்த்திருக்கேன். அந்த சின்ன கேட்டு, அந்த கேட்டுக்குள்ள இருந்து குதிக்கிற ஹீரோ ஹீரோயினி எல்லாம் நிறைய நான் பார்த்திருக்கேன். ஆஹா, அருமையா இருக்கடா வீடு, கொளுத்துதுங்க, தெரிக்குதுங்க இந்த வீடு. அங்க ஒரு வீடு, அங்க ஒரு வீடு. ஐயா ஐயா, யாருங்க எப்படி வீட்டை கட்டி வச்சிருக்கிறீங்க? இந்த வீடு பாருங்க 2 BHK நினைக்கிறேன், செமையா இருக்கு. சரி, அரண்மனை மாதிரி இருக்கு. அரண்மனையே தான்டா இந்த வீடுகள், அரண்மனையே தான் இதெல்லாம். கார் ஆடிக்கார் தாங்க இங்க போகுது. சாதாரண காரே யாருகிட்டயுமே கிடையாது போல. இங்க எல்லாருமே ஒரு பெரிய பெரிய லக்ஸரியான கார்ஸ் தான் இங்க வச்சிருக்காங்க. சோ இந்த வீடெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பக்கத்துல எவ்வளவு அழகழகான வீடு இருக்கு பாருங்க. சோ அது பாருங்க, ஏதோ அந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க. பார்த்தாலே கடிச்சு சாப்பிடணுங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஏன்னா வீட்டோட கலர் அப்படி இருக்குங்க. வீடு மட்டும் கிடையாது, கார் நிப்பாட்டுற கூட அவ்வளவு இடம் இருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ எல்லா இடத்துலயுமே இந்த கார் நிப்பாட்டுறதுக்குன்னு தனியா இடமே இருக்கு உங்களுக்கு. அதனால வந்து உங்களுக்கு இங்க இடம் வாங்குனீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. கார் இருக்கிறவங்க எல்லாம் இங்க ஜம்முன்னு இங்க நிப்பாட்டிக்கலாம். அளவான கலருங்க இந்த வீடு. இங்க பாருங்க, மஞ்சள் சிவப்பு அளவான ஒரு கலர்ல இந்த வீடு பாருங்க. இதுதாங்க கடல். கடல்ல கட்டின மாதிரி சினிமால பாக்குற மாதிரி இருக்கு இந்த வீடு உண்மையாலுமே.
எவ்வளவு கிளீனா நீட்டா இருக்கு பாருங்க. ஸோ அது கொட்டியே இன்னொரு வீடு செமையா இருக்கு பாருங்க. எனக்கு ரோட்ல நடந்து போற மாதிரியே கிடையாது. ஏதோ வீடு வீடா வீட்டு மேல கால் வச்சு நடந்து நடந்து குதிச்சு போற மாதிரி இருக்கு. ஏன்னா அவ்வளவு வீடு இருக்கு இந்த ஏரியால. இந்த வீடு பாருங்க செமையா இருக்கு, அழகா இருக்கு. எதுதாண்டா அழகா இல்லை, எல்லாமே அழகா இருக்குடா. ஸோ ரோட்டோட கார்னர்ல ஒரு 2 BHK வீடுங்க. எப்படி இருக்கு பாருங்க, அம்சமா இருக்கு பாருங்க இந்த வீடு. பங்களாங்க இது, சினிமால காட்டுற பங்களா. இது உண்மையாலுமே பங்களா தான். ஃப்ரண்ட் கேட் இதுதான் இந்த வீட்டோடது. ஸோ திருப்பூர்ல யாராவது ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துல, சூப்பரான ஒரு இடத்துல வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த KPN காலனிக்கு வந்துருங்க, தயவு செஞ்சு வந்துருங்க. காசு கொஞ்சம் நீங்க முன்ன பின்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, நீங்க லைஃப் லாங் சேஃப்டியா இருக்கலாம். சூப்பரான ஏரியாங்க அது. நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து யாராவது திருப்பூர் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா இங்க வந்து வீடு பாருங்க, இடத்தோட ரேட்டு கேட்டு பாருங்க. நான் கேட்ட வரைக்கும் 40 லட்சம் சொல்றாங்க. ஸோ நீங்களும் வேணா இங்க வந்து விசாரிச்சு பாருங்க இந்த ஏரியால. நான் வந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், உண்மையாகவே இந்த ஏரியா வந்து செமையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.